This video is sponsored by SBO Digital Marketing School of Business Organization. இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ஓகேங்களா, இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மொபைல் பேஸ்டான பார்ட் டைம் ஜாப் தான். இது பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் ஆல்சோ. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் தாராளமாக அதில் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கன்வீனியன்ஸான டைம்லையும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட் கண்டென்ட் ஷேரிங் அண்ட் பப்ளிஷிங் கண்டென்ட் அந்த மாதிரி ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். நோ சில்லிங்ஸ், நோ ரெஃபரல்ஸ். செல் பண்ண தேவையில்லை, ரெஃபர் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி எலிஜிபிள். நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் கைஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரீகெயின் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த ரீகெயின் அப்படின்ற அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் கைஸ். இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட மொபைல் யூசேஜ் லிமிட்டை கம்மி பண்ணுவோம் கைஸ். ஓகேங்களா, நிறைய மொபைல் அடிக்ஷன், ரீல்ஸ் அடிக்ஷன் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். இதை வந்து அந்த ஆப்பால் கன்ஃபார்மாக கம்மி பண்ண முடியும் கைஸ். இது வந்து பர்சனலாக நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி உங்களோட மொபைல் அடிக்ஷனை கம்மி பண்ண முடியும், உங்களோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் கைஸ். ஓகே கைஸ், வாங்க எப்படி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ரீகெயின் டைப் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் வரும். அது இன்ஸ்டால்ன்றது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க கைஸ், லோட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் நேரம் இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே கைஸ், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் ஓப்பன்றது ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே, ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கைஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகட்டும். இது வந்துருச்சா உங்களுக்கு? இதில் வந்தோடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்தோடனே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு தான் கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் வந்து கண்டினியூ வித் கூகுள், ஸ்கிப் அண்ட் கண்டினியூ எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் கண்டினியூ வித் கூகுள்ன்றது கொடுத்துக்கிறேன். இதை கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்தோடனே உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும் கைஸ். உங்கள் மொபைல் என்னென்ன கூகுள் அக்கௌண்ட் இருக்குன்னு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது எல்லா அக்கௌண்ட்டும் காமிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை நான் என்னோடய அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, செலக்ட் பண்ணோன்னே லாகின் ஆகிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி லாகின் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சதுனால அப்படி காமிக்குது. ஜஸ்ட் நாங்கள் கண்டினியூன்றது வந்து கிளிக் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் கைஸ். ஜஸ்ட் இந்த மாதிரி கொஷின் கேட்குது, ஏன்னா நான் ஆல்ரெடி முன்னாடி லாகின் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ அதுக்கு வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் பெர்மிஷன் ஆக்சஸ்ன்னு ஒன்று கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. அலோன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகும் கைஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வித் யூசேஜ் ஆக்சஸ் வந்து கொடுத்துக்குங்க கைஸ். ஓகே, 1 minute. யா, ஓகேன்றது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க கைஸ். இப்போது வெளியே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் பெர்மிஷன் கேட்கும், அதை அளவு கொடுத்துக்குங்க. கொடுத்து காட் இட், நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து பேக் வந்துக்குங்க கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ், அதுக்கும் பெர்மிஷன் உங்கள் எலவர் பண்ணிக்கோங்க. காட் இட் கொடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ரீகெயின் ஆப்பை தொலைவணும். ரீகெயின் ஆப்பை தொலைவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலோ டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சது கைஸ். அப்படியே பேக் வந்தீங்கன்னா அடுத்த ஆக்சஸ்க்கு நீங்கள் போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பாப்பப் பெர்மிஷன் இருக்கும், அதுக்கும் அளவு கொடுத்துக்குங்க. காட் இட் கொடுத்து ரீகெயின் பெர்மிஷனில் அதர் பெர்மிஷனில் போய் ரீகெயினுக்கு வந்து டிஸ்பிளே பாப்பப் விண்டோ பெர்மிஷன் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்தா டிஸ்பிளே பாப்பப் விண்டோஸ் வைல் ரன்னிங் த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி அதை வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ. நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் பெர்மிஷன் கேட்கும், அதுவும் எனேபிள் பண்ணிக்கோங்க கைஸ். காட் இட் கொடுத்து ஆட்டோ ஸ்டார்ட் பெர்மிஷனில் வந்து ரீகெயின் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பண்ணிவிட்டு எஸ்ஐஎம் கிராண்டட் பெர்மிஷனை கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர் மார்க்கை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க கைஸ்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி டைமர் செட் பண்ணியிருக்கேன் எப்படி காட்டுது. பட் நீங்கள் இங்கே இருக்க பார்த்தீங்களா எடிட், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டைமர் செட் பண்ணிக்கலாம் கைஸ். நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு டைமர் ஸ்டாப் வாட்ச் 2 மணி நேரம் இது மாதிரி இருக்குது. நான் மேக்ஸிமம் டைம் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கைஸ். இதில் வந்து டோட்டல் டியூரேஷன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் கைஸ். நான் கன்ஃபார்ம்ன்றதை கொடுத்துக்கிட்டேன். 1 hour போதும் எனக்கு. டோட்டல் டியூரேஷன் வந்து 1 hour. எவ்வளோ பிரேக் கேட்குறோம், எவ்வளோ பிரேக் வந்து உங்களுக்கு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பிரேக் வேணாலும் செட் பண்ணிக்கலாம் கைஸ். 1 2 3 4. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரேக்ஸ் எதுவும் எடுக்க மாட்டேன். ஸோ நான் 0 செட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்னென்ன ஆப் பிளாக் ஆகணும் அப்படின்றதும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் கைஸ். எந்த ஆப் தேவை, எந்த ஆப் தேவைப்படாது, எந்த ஆப் நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் தாராளமாக இதில் பிளாக் பண்ணிக்கலாம் கைஸ். இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு நான் தேவையில்லாத ஆப் எல்லாமே நீங்கள் பிளாக் பண்ணிட்டேங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ரூ காலர் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த டாகிள் பட்டன், ஜஸ்ட்டு கூகுள் பேனா ஆன் ஆஃப் இந்த மாதிரி கைஸ். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் பிளாக் பண்ண முடியும், அன்பிளாக்கும் பண்ண முடியும் கைஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து தீம்ஸ். இதுலேயே நிறைய தீம்ஸ் இருக்குது கைஸ். நீங்கள் எந்த தீம் சூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலரில் இந்த மாதிரி தீம் நிறையா இருக்குது. ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் தீம்லேயே நான் விட்டுறேன் கைஸ். எனக்கு அந்த தீமும் வேணாம். ஓகே கைஸ், இப்போ ஒவ்வொரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஷெடியூல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் மோடுக்கு போய்டும் அந்த டைமிங்கில். குரூப்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய இங்கே பாருங்கள் ஃபியூச்சர் சிஎஸ், நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், 11th பர்த்டேஸ் இந்த மாதிரி நிறைய குரூப் இருக்கும். நீங்கள் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணி மொத்தமாக குரூப்பாக நீங்கள் ஃபோக்கஸில் இருக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ன்ற டேப். இந்த பிளாக்ன்ற டேப் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப் பிளாக் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ணுறது, வெப்சைட்ஸை பிளாக் பண்ணுறது, யூடியூப் ஷார்ட்ஸை பிளாக் பண்ணுறது, டெலகிராம் ரீல்ஸை பிளாக் பண்ணுறது, ஃபேஸ்புக் ரீல்ஸை பிளாக் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. எது வேணால் நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். இந்த ஆப் முழுக்க ஃப்ரீ தான் கைஸ். அதனால் நீங்கள் மறக்காமல் இது யூஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா ஹோமுக்கே வந்துடலாம். ஹோமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் ஃபோக்கஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். உங்கள் ஆப் நார்மலாக எல்லாமே ஃபோக்கஸ் மோடுக்கு போய்டும். இந்த ஆப்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு பிரேக் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அந்த 1 மணி நேரம் எந்தெந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு இந்த ஆப்லேயே காட்டிவிடும் கைஸ். ஓகே கைஸ், இந்த ஆப் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த ரீகெயின் ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். யாராவது ஸ்டடி பண்ணணும், யாராவது ஃபோக்கஸ்டாக ஒரு ஒர்க்கை செய்யணும் அப்படின்ற நினைக்கிறவங்க எல்லாமே மறக்காமல் நீங்கள் ரீகெயின் ஆப்பை யூஸ் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க கைஸ். ஓகே கைஸ், வாங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.